அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இளமை. இந்த இளமையை பற்றி குறிப்பிடும் பொழுது பல்வேறு வார்த்தைகளால் அந்த இளமைக்கு இனிமை சேர்க்கும் விதமாக, வலு சேர்க்கும் விதமாக, அந்த இளமையை தூக்கி பிடிக்கும் முகமாக, அந்த இளமையை கொண்டாடும் முகமாக பல்வேறு வார்த்தைகள் எல்லா மொழிகளிலும் உண்டு. இப்படியும் சொல்வார்கள் தமிழிலே, இளமை என்னும் பூங்காற்று என்று சொல்வார்கள். இளமை மட்டும்தான் பூங்காற்றா? முதுமை பூங்காற்று இல்லையா? அப்படி முதுமையில் தள்ளப்பட்டவர்கள், முதுமையை அடைந்தவர்கள், அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள். எல்லா முதியவர்களும் கிட்டத்தட்ட அந்த வயசில் ஒரு விதமான நெருக்கடிக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனுசரணையான வார்த்தைகளை பேசுவதற்கு உறவுகள் யாருமே இல்லை என்ற தயக்கம் கிட்டத்தட்ட எல்லோருக்குமே உண்டு. இந்த முதியவர்கள் பலவிதமான குடும்பங்களில் பலவிதமான சூழலில் இருப்பவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக முதியவர்கள், முதுமை அடைந்தவர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம். வசதியோடு இருக்கின்ற முதியவர்கள், அவர்களுக்கும் பிரச்சனை உண்டு. ஆனால் அவர்கள் பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு அவர்களுக்கு இலகுவான வழிகளும் கிடைத்து விடுகிறது. ஆனால் முதுமையில் வறுமை இருக்கிறதே, முதுமையில் வறுமை இருக்கிறதே, அது கிட்டத்தட்ட கடுமையானது, கொடுமையானது, கொடூரமானது. முதுமையே ஒரு பல்வேறு அழுத்தங்களை தரக்கூடியது. அதில் அந்த வறுமையை சூழ்ந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய தேவையை பூர்த்தி கொள்வதற்கு அவர்களிடத்திலே வசதி இல்லாத நிலை ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் அவருடைய நிலை கொஞ்சமல்ல, நிறைவே பரிதாபத்திற்குரியது தான். தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.